சூரத்துல் பக்ரா படிக்கிறது கிடையாது. ஏன் படிக்கிறது கிடையாது? படிக்க தெரியாது. ஒரு காரணம். அல்லாஹ்விடம் இதுதான் நாங்கள் பதில் சொல்ல போகின்றோமா? படிக்க தெரியாது. இது ஒரு காரணமாக நாங்கள் அல்லாஹ்விடம் நாளை மறுமையில் இதே பதில்தான் அல்லாஹ்விடம் சொல்ல போகின்றோமா? ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்கும் பொழுது பல சஹாபாக்கள் குர்ஆனோடு இருப்பார்கள், குர்ஆனோடு மரணித்தார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் எப்போதும் குர்ஆனோடு இருந்து குர்ஆனை பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நம்மளுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், நாம் பள்ளிவாசல்களில் முதலில் வருவதில்லை. வந்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்பயாவது வருவோம். ரமதான் போனா நோன்பு போனது, நோன்பு போனா அந்த ரமதானுடைய மாதம் போனா இந்த தொழுகை போன மாதிரிதான். நம்மளுடைய தொழுகை போயிடுச்சு, அப்படிதான் அந்த அர்த்தத்தோடு தான் நாங்கள் முழுமையாக அப்படியே தொழுகை விடுகின்றோம். ரமதானுடைய மாதத்துக்கு பிறகும் நம்முடைய அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ரமதான் போய்விட்டது என்ற காரணத்திற்காக தொழுகை விடக்கூடாது. ரமதான் போய்விட்டதின் காரணமாக நம்முடைய குர்ஆன் ஓதுதலை நிப்பாட்டக்கூடாது. ரமதான் முடிந்துவிட்டதின் காரணமாக நம்மளுடைய நன்மைகளை குறைக்க கூடாது. இந்த ஒரு மாதம் ட்ரைனிங் தான் அல்லாஹ் 11 மாதங்கள் நமக்கு கொடுக்கின்றான். இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் என்ன செய்தி நமக்கு சொல்ல வருகின்றான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான விஷயம், அவருடைய உயிர் வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான விஷயம், அடிப்படை உயிரோடு இருப்பதற்கு தாகமும் பசி, இந்த இரண்டும் அவனால் இருக்க முடியாது. அதை சாப்பிட வேண்டும், அவன் தண்ணீரை குடிக்க வேண்டும். இந்த இரண்டும் இந்த நோன்பில் அல்லாஹுக்காக ஒரு மனிதனால் ஒரு முஸ்லிமால் விட முடியும் என்று சொன்னால், ரமதான் அல்லாத காலங்களில் அல்லாஹுக்காக பாவத்தையும் விட முடியும். அல்லாஹுக்காக நாங்கள் பசிப்பட்டோடு இருந்தோம், சாப்பிடாமல் இருந்தோம். எப்படி நம்மளால் உண்ணாமல் இருக்க முடியுது? ரமதானுக்கு பிறகு பாவத்தையும் நாங்கள் விட்டு இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து உதாரணமாக சொல்லுகின்றார். உங்களால் இருக்க முடியும், அல்லாஹுக்காக இருந்தார். அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் உதவி செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார். நம்மளுடைய நிலைமையை நாங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் நம்மளுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள மாட்டார். இந்த குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இல்லை, சுன்னாக்களோடு நமக்கு தொடர்பு இல்லை. இது எத்தனை சுன்னாக்களை நாங்கள் தினதோறும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம்.